அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இறால் வச்சு ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கங்க. பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்ருங்க. இது வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதை வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். இது லைட்டாக வதங்கினா அந்த பச்சை வாசம் போனால் போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ நம்ம இறாலை போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அதிலே தண்ணி விடும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் என்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா, பச்சை மிளகாய் முந்திரியும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். வேறு எந்த மசாலாவும் கிடையாது. காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது முந்திரி போட்டிருக்கனால கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுருங்க. அந்த சிம்மில் கொதிக்கிறது அது ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதில் மசாலா எதுவுமே கிடையாது. அந்த இறால் ஃப்ளேவர் அதில் இறங்கி அட்டகாசமாக இருக்கும். நான் சப்பாத்திக்கு தான் இதை செஞ்சுருந்தேன். இது இடியாப்பத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பவுலில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பவுலில் ஊற்றி கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக லெமன் கூட போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுற வேண்டாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.